ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேன் 2.0 ஓகே. அப்போ பழைய பேன் கார்டுகள் வேலை செய்யாதா? புதிய பேன் கார்டுக்கு அப்ளை செய்வது எப்படி? மத்திய அரசு இப்போது பேன் 2.0 என்ற புதிய திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு புதிய வசதிகளை கொண்டு பேன் கார்டு வழங்கப்படும். மத்திய அரசு இப்போது அனைத்து துறைகளையும் டிஜிட்டல் மயமாக்க முயன்று வருகிறது. டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் செலவுகளை குறித்து செயல்திறனை அதிகரிக்க முடியும் என்று நம்புகிறது. அதன்படி இப்போது மத்திய அரசு பான் கார்டுகளை முழுக்க டிஜிட்டல் மயமாக்க முடிவு செய்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூடிய நிலையில் புதிய பேன் 2.0 திட்டத்திற்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக 1435 கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இது தொடர்பான அறிவிப்பு வெளியானது முதலே மக்களிடையே இந்த பேன் 2.0 திட்டம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். உங்களிடம் இப்போது இருக்கும் பேன் கார்டு செல்லாததா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. யாரும் உங்கள் பேன் நம்பர் அல்லது பேன் கார்டை மாற்ற தேவையில்லை என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். உங்கள் பேன் கார்டு வழக்கம் போல் செல்லுபடியாகும். தற்போதுள்ள பேன் கார்டுகள் புதிய சிஸ்டத்தில் சிக்கலின்றி ஒருங்கிணைக்கப்படும். மக்களுக்கு புதிய பேன் கார்டு கிடைக்குமா? ஆம், தற்போது பேன் கார்டு வைத்திருப்போருக்கு கூடுதல் அம்சங்களுடன் கூடிய புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட பேன் கார்டு கிடைக்கும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். மேம்படுத்தப்பட்ட பேன் கார்டில் உள்ள புதிய அம்சங்கள் என்ன? பேன் 2.0 என்று அழைக்கப்படும் இந்த கார்டில் மேம்பட்ட பாதுகாப்பு வசதிகள் இருக்கும். விரைவான சரிபார்ப்புக்கு QR குறியீடு வசதியும் இருக்கும். புதிய பேன் கார்டுகளை பெற கட்டணம் செலுத்த வேண்டுமா? இல்லை, இந்த அப்கிரேட் இலவசமாக செய்து தரப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதாவது கூடுதலாக ₹1 கூட இல்லாமல் பேன் கார்டு அப்டேட் செய்து தரப்படும். ஏற்கனவே பேன் கார்டு வைத்திருப்போர் புதிய பேன் கார்டுக்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டுமா? இல்லை, நீங்கள் புதிய பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. தற்போதுள்ள பேன் கார்டுகளே செல்லுபடியாகும். புதிய கார்டுகள் ரெடியானவுடன் அவை இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனால் மக்களுக்கு என்ன லாபம்? இந்த பேன் 2.0 திட்டம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்துடன் இணைக்கப்படும். எனவே அரசு நிறுவனங்களிடமிருந்து மக்களுக்கு வரும் தொடர்புகளில் பொதுவான அடையாளமாக பேன் கார்டு பயன்படுத்தப்படும். இதன் மூலம் பேன் சேவைகளை மக்கள் மிக விரைவாக பெறலாம். இதனால் தொழில் நிறுவனங்களுக்கு என்ன பயன்? பேன் டான் சேவைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் தொழில் நிறுவனங்களும் பயனடையும். அனைத்து வகையான சேவைகளுக்கும் ஒரு ஒருங்கிணைந்த போர்ட்டல் நிறுவப்படும். இதன் மூலம் பேன் சார்ந்த சிக்கல்கள் எளிதாக நிவர்த்தி செய்ய முடியும். Thank you for watching.